வெல்கம் டு ஜேஎன் மேக்ஸ். நான் உங்கள் ஜான்சன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வித் மேட்ரிக்ஸ் ஏ வந்து 0 -3 1 4, மேட்ரிக்ஸ் பி வந்து -2 -3 0 1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் ரோ 0 இன்ட்டு -2 0, -3 இன்ட்டு 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு -3 0 இன்ட்டு -3 0. நெக்ஸ்ட் -3 இன்ட்டு -1 +3. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 இன்ட்டு -2 -2. நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் -1 இன்ட்டு 1 into -3 -3. Next 4 into -1 -4. So therefore AB equal to நமக்கு வந்து 0 3 -2 -7. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஏபியினுடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணப்பா. 0 இன்ட்டு -7 0. நெக்ஸ்ட் மைனஸ், ஸோ -2 இன்ட்டு 3 -6, அப்போ +6. ஸோ தர்ஃபோர் டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 6. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். AB the whole inverse equal to, so AB whole inverse equal to 1 divided by determinants of AB into adjoint of AB அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். determinants of AB equal to, so 1/6 next adjoint of AB னா மெயின் டயகனல் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் டயகனல் வந்து சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ -7 0 2 -3. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து நமக்கு தெரியும். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதில் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஏ வந்து தெரியும். நமக்கு மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 0 3 1 4 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்குறாங்க. மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பியும் 2x2 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ -2 -3 0 -1. ஓகேவா? இது திரும்ப எழுத தேவையில்ல, இருந்தாலும் நமக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக எழுதிக்கங்க. சரியா? இப்போ இதில் வந்து டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணப்பா. 0 இன்ட்டு 4 0. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு 3 வந்து 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து டிட்டர்மன்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு நமக்கு வந்து -2 இன்ட்டு -1 வந்து +2. இங்கே 0 இன்ட்டு -3 வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல -1 மிஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து +3. ஸோ therefore டிட்டர்மன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, டிட்டர்மன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by
determinants of A equal to 3. Next adjoint A equal to, இப்போ மெயின் டயக்ரால் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 4 0 -1 +3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பி இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பி வந்து அது 2. ஸோ அட்ஜாயிண்ட் பி வந்து என்ன கண்டுபிடிக்கும், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து -1 -2 0 +3. ஓகேவா? இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கிடச்சதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? 1/6 இன்ட்டு -7 -3 2 0. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, equation number 1 and 2, so we get AB the whole inverse equal to B inverse into A inverse. So okay, thank you.